சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. முத்துநகை, சொல்லுங்கள் அமைச்சரே. நான் சொல்வதா? நீ என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்பதற்குத்தான் நானும் அமைச்சரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமாம். என்ன விஜயபூபதியாரே, முத்துநகை பற்றி தாங்கள் என்னிடம் சொன்னது உண்மைதானே? இதில் என்ன சந்தேகம்? விருமனுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் ஒரு வைத்தியர் வேண்டுமென தேடி வந்தான் ஒருவன். அதை பற்றி அறிந்த பார்த்திபன் முத்துநகையிடம் சொல்ல, அவள் அதற்கென்ன, அவர்கள் கேட்பது போல் ஒரு வயதான மூதாட்டியே வருவாள் என்று சொல்லிவிட்டாள். அதன்படி சென்ற மூதாட்டி யார் தெரியுமா? சந்தேகம் என்ன, அந்த மூதாட்டி முத்துநகைதான். இதற்குத்தான் பார்த்திபன் அப்போதே சொன்னானே, நாங்களும் உன்னுடன் வருகிறோம் என்று. நீதான் ஏற்க மறுக்கிறாய். நீங்கள் அப்படி வந்தால் எல்லாமே விபரீதமாகிவிடும். நான் முதலில் சொன்னது போல் என் தந்தையோடு நானும் அகப்பட்டுக் கொள்வேன். அந்த விருமன் நான் இருங்கோவேளின் மனைவியானதையே விரும்பாதவன். ஆனால் இருங்கோவேள் என்ன சொன்னாலும் அதை மறுக்காமல் அப்படியே செய்யக்கூடியவன். நெருப்பில் குதித்துவிடு, நீரில் மூழ்கிவிடு என்று சொன்னாலும் அப்படியே செய்துவிடக்கூடியவன். அது அமைச்சருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றாலும் தங்களுக்கு தெரிந்திருக்குமே. நன்றாக தெரியும். இல்லாவிட்டால் தான் மிகுந்த அன்பு கொண்டிருந்த, தனக்கும் அவள் தங்கைதான் என்பது போல் பாசம் காட்டிய தாமரையையே அவன் கொல்ல வருவானா? அன்று நீதானே எனக்கு அதை பற்றி சொல்லி எச்சரிக்கை செய்தாய். அதனால்தானே நான் தாமரையை காப்பாற்றியதோடு என் மனதையும் மாற்றிக்கொண்டேன். அதனால்தான் சொல்கிறேன், இப்பொழுது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொல். அவ்வளவு எளிதாக அதை சொல்ல முடியாது. அவர்கள் இங்கிருந்து என்னை காட்டிற்குள் அழைத்து செல்லும் போது கண்களை கட்டித்தான் அழைத்து செல்வார்கள். இந்த விருமன் மகா சாமர்த்தியசாலியாக இருக்கிறானே. தனக்கு வைத்தியம் பார்த்து கொள்வதற்கு கூட ஒரு வைத்தியரை அழைத்து வர வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வயதான மூதாட்டிதான் வர வேண்டும் என்கிறான். தட்டு தடுமாறி வரும் ஒரு பாட்டியை கூட கண்களை கட்டி அழைத்துக் கொண்டு செல்கிறானே. அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அவன் அப்படி தன் சாமர்த்தியத்தை காட்டினால் அதற்கு மாறாக என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியாதா என்ன? ஆஹா, அற்புதம், அபாரம். வாருங்கள் கிளாடியஸ். ஆச்சரியம், ஆச்சரியம். எது ஆச்சரியம்? நான் தளபதி என நினைவு வைத்திருப்பது கூட பெரியதல்ல. தமிழர்கள் உச்சரிக்க சற்று தடுமாறும் கிளாடியஸ் என்ற எனது பெயரை நினைவு வைத்திருக்கிறீர்களே. அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு கிளாடியஸ். என்ன காரணம்? எங்கள் பாண்டிய நாட்டில் நான் முதன்மை படைத்தலைவன். உபதளபதி இருப்பினும் என்னை பெரும்பாலும் தளபதி என்றுதான் அழைப்பார்கள். இப்போது புரிகிறது. என்ன புரிகிறது? தாங்களே பாண்டிய நாட்டின் தளபதி என்பதால் இந்த ரோம் நாட்டின் தளபதியை உடனே நினைவில் பதித்துக் கொண்டீர்கள். சரியாக சொன்னீர்கள். உங்கள் நாட்டின் படைப்பிரிவுகளை எப்படி அழைப்பீர்கள்? தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று 4 பிரிவுகளாக அமைத்துக் கொள்வோம். அதை வடநாட்டினர் ரதகஜ துரக பதாதிகள் என்று சொல்வார்கள். தென்னாட்டவர்கள் தேர், கரி, பரி, காலாட்படை என்றும் சொல்வார்கள். ஒவ்வொரு படைக்கென்றும் தனித்தனி தளபதிகள் இருப்பார்கள். 4 வகை படைக்கும் சேர்த்து
பிரதம சேனாதிபதி என்று ஒருவர் இருப்பார். அழுமை அழுமை. உங்கள் நாட்டின் படைப்பிரிவை பற்றி சொல்லுங்கள். இப்போது அதை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்ள ஏதுமில்லை. ஏன்? பாம்பே, ஜூலியஸ் சீசர், ஆண்டனி என்று அவர்கள் ஒவ்வொருவரும் ஆட்சி நடத்திய காலத்தில் எங்கள் படைகளுக்கும் படை தளபதிகளுக்கும் பெரும் சிறப்பு இருந்தது. எங்கு போர், எப்போது போர் என்று துடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் என்ன? அகஸ்டஸ் பெருமகனாரும் சிறந்த போர் வீரர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே. அதில் சந்தேகமே இல்லை. ஆக்டவேயஸாக இருந்து அவர் நடத்திய போர்களின் சிறப்பை வரலாற்றிலிருந்து எவராலும் மறைத்துவிட முடியாது. மாவீரன் ஆண்டனியே புறமுதுகேற்று ஓட செய்தவர் எங்கள் மன்னர் அகஸ்டஸ் பெருமகனார். பிறகு என்ன? எப்போது அவர் அகஸ்டஸ் பெருமகனார் என்ற பெயரோடு ஆட்சி பொறுப்பை ஏற்றாரோ அப்போதே இனி இந்த ரோமை போரற்ற மக்கள் நலன் காக்கின்ற நாடாக மாற்றுவேன், ரோமை எழில் மிகுந்த நகரமாக்கி எல்லோருக்கும் சமவாழ்வு என்ற நிலையை ஏற்படுத்துவேன் என்று சபதம் மேற்கொண்டு விட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன் வீராவேசம் மிக்க வேங்கையாக பாய்ந்திட்ட அவர் இப்போது அமைதியை நாடிடும் வெண்புறாவாக மாறிவிட்டார். படைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைத்து விட்டார். எப்படி? ஒரு காலத்தில் இந்த நாட்டில் 60 லீஜன்கள் வரை இருந்தன. ஆனால் இப்பொழுதோ 40, 30 என்று குறைந்து கொண்டே வந்துவிட்டது. ஒரு லீகன் என்றால் ஒரு படை அணி அல்லவா? அதிலே சாதாரணமாக எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? 5000 பேர் இருப்பார்கள். ஆமாம். அகஸ்டஸ் பெருமகனார் ஏன் இப்படி படை குறைப்பு செய்து விட்டார்? அமைதியின் மீதுள்ள ஆர்வம்தான். அடிக்கடி போர்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் மக்கள் பலர் கொடூரமாக மடிகிறார்களே என்பது ஒரு புறம் இருக்க, நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வழங்கிட முடியாமல் போகிறதே. கலை, இலக்கியம் முதலானவற்றை வளர்த்திட முடியாத நிலையும் ஏற்படுகிறதே. அதனால்தான் போர் என்பதையே வெறுக்கத் தொடங்கிவிட்டார். நீங்கள் சொல்வதை கேட்கும் போது எங்கள் நாட்டின் வடபுலத்தில் கோலோச்சிய அசோக மன்னனின் நினைவுதான் வருகிறது. அவர் தான் நடத்திய கலிங்கத்து போரில் வீரர்கள் பலர் வீழ்ந்து கிடக்கும் கோர காட்சியை கண்டு மனம் வருந்தி இனி போரே வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டார். ஆனால் ஒருவன் கோல் எடுத்து அடிக்கும் போது நாமும் கோல் கொண்டு தடுத்தாக வேண்டும். அதேபோல் கூர்வாளை கூர்வாளால் தான் சந்திக்க வேண்டும். அதை விடுத்து கூர்வாளை ஒரு கோலால் தடுக்க முடியுமா? அதனால் விட்டுக் கொடுத்தல், பொறுத்து கொள்ளல், பகைமைக்கு பரிசாக பாசத்தை அளித்தல் முதலான பண்பு நலன்களையே பலவீனமாக கருதுகின்றனர் பலர். அதற்கு அடையாளம்தான் இங்கிருக்கும் மேஸ்னஸ் போன்ற சில பேர். சரியாக சொன்னீர்கள். ஆமாம், நீங்கள் வாள் சுழற்றும் முறை மிகவும் வித்தியாசமாக இருக்கிறதே. உங்கள் நாட்டில் உள்ள வாள்களும் எங்கள் நாட்டில் உள்ள வாள்களும் அமைப்பிலேயே வேறு வேறானவை. அதற்கேற்ப வாள் வீசும் முறையும் மாறுபடுகிறது. தமிழகத்தில் உள்ள மூவேந்தர்களில் சோழ நாட்டில்தான் யவன வீரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். யவனர் படையே இருக்கிறது. அவர்கள் ஆரம்பத்தில் பயிற்சி பெறும் போது பெரும் குழப்பம் அடைகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் முழங்கையை கூட மடக்காமல் நீட்டி பிடித்த வாளை அப்படியே வைத்துக் கொண்டு போரிடுகிறீர்கள். ஆனால் எங்கள் வாழ்வீச்சில் சிலம்பு விளையாட்டுக்குரிய பயிற்சிகளும் அடங்கி இருப்பதால் அவ்வளவு எளிதாக பிடிபடுவதில்லை. அது என்ன சிலம்பின் பயிற்சி முறைகள்? எப்போது பாருங்கள். அற்புதம் தமிழ்நாட்டு தூதுவரே. தமிழ் மக்கள் இந்த அளவிற்கு வாழ்வீச்சில் கெட்டிக்காரர்களாக இருப்பதால் தான் உங்களை எவராலும் வெல்ல முடியவில்லை என்பது உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு புரிகிறது. ஓஹோ, பார்த்தீர்களா? முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்துவிட்டு உங்கள் வாழ் பயிற்சியில் நான் லயித்து போய்விட்டேன். போர் வீரர்களான நாம் வாழ் பயிற்சியில் லயப்பதில் தவறொன்றும் இல்லையே. சொல்ல வந்ததை சொல்லுங்கள் கிளாடியஸ். ஸ்டாடிலஸ்ட்ரா கலையரங்கில் இன்று நடக்கும் வீர சாகச போட்டிகளை காண உங்களை அழைத்து வரும்படி அகஸ்டஸ் பெருமகனார் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அந்த இடத்திற்கா? வேண்டாம் வேண்டாம். ஏன்? அங்கே மிருகங்களை மனிதர்களோடு மோதி சண்டையிடும் போட்டி நடக்கும் என்றார்களே. மிருகங்கள் மனிதர்களை கடித்து குதறுவதை வேடிக்கை பார்ப்பார்களாமே. அது எனக்கு வேதனையாக இருக்கும். கவலைப்படாதீர்கள் தூதுவரே. இன்று நீங்கள் அதை நினைத்து தயங்க வேண்டியதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆயுள் கைதிகள் தங்களுக்குள் மல்யுத்த போட்டியை தான் நடத்தப் போகிறார்கள். அதுவும் பெருமகனார் குடும்பத்தை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படியானால் அவசியம் வருகிறேன். நீங்கள் முன் செல்லுங்கள். நான் என் அறைக்கு சென்று உடை மாற்றிக் கொண்டு வருகிறேன். சரி, நான் அகஸ்டஸ் பெருமகனாரிடம் இதை தெரிவித்து விடுகிறேன். வருகிறேன்.
தலைவரே, வானலா, நான் சொன்னபடி யாரையாவது அழைத்து வந்திருக்கிறாயா? நீங்கள் சொன்னபடியே வைத்தியம் தெரிந்த ஒரு வயதான மூதாட்டியை அழைத்து வந்திருக்கிறேன். பூம்புகாரில் எனது உறவினர் ஒருவர் உள்ளார். அவரிடம் சென்று நான் இலைமறை காயாக விஷயத்தை கூறினேன். அவர்தான் அந்த மூதாட்டியை என்னுடன் அனுப்பி வைத்தார். அவர் மருத்துவம் தெரிந்த மூதாட்டி தானே? எல்லா விதமான மருத்துவமும் கற்றவராம். நீங்களே பாருங்களேன். பாட்டி, 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 இவருக்குத்தான் வைத்தியம் பார்க்க வேண்டும். அப்படியா? கையை கொடு. நாக்கை நீட்டு. வாதம், பித்தம், சிலோத்தம் என்று 3 நாடிகள் இருக்கிறது. இதில் வாத நோய் வந்துவிட்டால் மாத கணக்கில் தொல்லை கொடுக்கும். பித்த நோய் வந்துவிட்டால் வார கணக்கில் தொல்லை கொடுக்கும். ஆனால் இந்த சிலோத்தம நோய் இருக்கிறதே, அது வந்து விட்டால் தொல்லையே கிடையாதப்பா. ஒரு நாள் கூட காத்திருக்க தேவையில்லை. சில நாழிகைகளே போதும், போய் சேர்ந்து விடுவான். ஏய் பாட்டி, என்ன அபசகுனமாய் பேசுகிறாய்? அப்பா, உருவாகி இருக்கும் நோயின் தன்மையை தானே சொன்னேன். ஆனால் இவனை பொறுத்தவரையில் சில நாழிகை கூட தேவையில்லை. இதோ இந்த கணமே சரி செய்து விடலாம். ஏனப்பா, அந்த கூடையை கொடு. இந்தா. அசைந்தால் உன் தலை போய்விடும். கோட்டை தளபதி யாரே? தாயே, என்ன பார்க்கிறாய்? நான் யார் என்று யோசிக்கிறாயா? இவ்வளவு நாட்களாக நீ யாரை கொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாயோ, அதே முத்து நகைதான். ஆண் வைத்தியர் வேண்டாம், வயதான பெண் வைத்தியரை அழைத்து வா என்று ஆள் அனுப்பினாயே, அந்த உன்னுடைய எச்சரிக்கை உணர்வே உன்னை எனக்கு எளிதில் அடையாளம் காட்டிவிட்டது. இவனிடம் என்ன வீண் பேச்சு? இவனை இங்கேயே கொன்று விடுகிறேன். வேண்டாம். இவன் என்னதான் துரோகியாக இருந்தாலும் சட்டத்தை நாம் நம் கையில் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இவனுக்குரிய தண்டனையை சோழ மாமன்னரே முடிவு செய்யட்டும். அழைத்து செல்லுங்கள் இவனை. அவனையும் இழுத்து வாருங்கள். அப்பா, முத்துநகை,
நீயா? ஆமாப்பா, நான் தான். விருமனுக்கு வைத்தியம் பார்க்க ஒரு பாட்டி வேண்டும் என்றார்கள். அதனால் இந்த முத்து நகையே வந்துவிட்டேன். என்ன? ஆமாம் அப்பா, நான் தான் பாட்டியாக வந்து அந்த விருமனை கைது செய்து விட்டேன். முத்துநகை, நீ எப்படியும் வந்து மீட்டு விடுவாய் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன். என் நம்பிக்கையை நிறைவேற்றி விட்டாய். அப்பா, இந்த வீரமும் நீங்கள் எனக்கு அளித்ததுதானே. வாருங்கள் அப்பா, போகலாம். போகலாம். என்ன? ஒன்றுமில்லையே. இல்லையே, ஏதோ சிரித்தது போல் இருந்ததே. தங்கள் நிலையை பார்த்து சிரிக்காமல் என்ன செய்வது? ஏன் இப்படி சொல்கிறாய்? பிறகென்ன, முத்துநகை புலவர் காரிக்கண்ணனாரை மீட்டுக்கொண்டு வந்துவிட்டாள் என்ற செய்தி வந்ததிலிருந்து ஒரே பரபரப்பாகிவிட்டீர்களே. புலவர் எதிரிகளிடம் அகப்பட்டுக் கொண்டார் என்ற போது பதட்டமடைந்தது சரிதான். ஆனால் விடுபட்டார் என்பதற்கு கூடவா இப்படி பரபரப்படைய வேண்டும்? ஆமாம் ஆமாம், அது அவர்கள் பூம்புகார் வந்துவிட்டார்கள் என்று சொல்லி வெகுநேரம் ஆகிவிட்டதே, இன்னும் இங்கு வரவில்லையே என்றுதான். பட்டினப்பாக்கத்தை கடந்து மருவூர் பாக்கத்திற்கு வந்து சேர வேண்டாமா? அதற்குரிய நேரம் அவர்களுக்கு ஆகத்தானே செய்யும். அதற்குள் அவசரப்பட்டால் எப்படி? வா முத்துநகை. அதோ அவர்கள் வந்து விட்டார்கள். மன்னவா. காரியாரே, மன்னவா, என் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிர் மீண்டும் என்னிடம் திரும்பி வந்தது போல் இருக்கிறது. எனக்குள் இருந்த தங்கள் உயிர்தான் என்னை காப்பாற்றி மீண்டும் தங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது. தாங்கள் இப்படி கானகத்திற்கு கடத்தப்பட்டு பல துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது என்பதை நினைத்து நினைத்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன். நான் அந்த விருமனிடம் அகப்பட்டது முதல் தாங்கள் எப்படியெல்லாம் துன்பம் அடைந்தீர்கள் என்பதை முத்துநகையும் பார்த்திபனும் சொல்ல கேட்டு நான் அதற்காகவே வேதனைப்பட்டேன் மன்னவா. இப்பொழுதுதான் இருவரும் சந்தித்து விட்டீர்களே, இன்னும் ஏன் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? முத்துநகைதான் தான் சூளுரைத்தபடி அங்கே சென்று அவர்களை அழைத்து விருமனை சிறைப்பிடித்து புலவரை காப்பாற்றிவிட்டாளே. பிறகு சங்கடப்பட வேண்டும்? உண்மைதான் முத்துநகை, உன்னை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. இருங்கோவேளை கொன்றதும் இளம்படுதியை சேரநாட்டு அரண்மனையிலிருந்து தப்பிக்க செய்து இங்கு அழைத்து வந்தது கூட எனக்கு பெரிதாக தெரியவில்லை. ஏனென்றால் அகதிகளாக வந்தவர்களையே கொடூரமாக கொன்ற கொடிய குணம் கொண்டவன் அந்த விருமன். தனது நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் கொல்வதற்கு துணிந்தவன் அவன். அவனை வென்று இவரை மீட்டதுதான் அதிசயம். காரியாரை காப்பாற்றும் அதே நேரத்தில் வேளிர்கள் கூட்டத்தையே வேரோடு அழிக்க வேண்டும் என்று ஆவேசப்பட்டு பேசினாய். அதை இன்று சாதித்தும் காட்டிவிட்டாய். அதற்கு காரணம், நான் அதை செய்வதற்குரிய எல்லா அதிகாரங்களையும் தாங்கள் எனக்கு தந்திருந்ததுதான் மன்னவா. வேண்டுமானால் நான் இது பற்றி தங்கள் தந்தையாரிடம் பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் மன்னவா. ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் நம் மன்னருக்கு மணிமாறனை பற்றிய எந்த செய்தியையும் தெரியப்படுத்த வேண்டாம். இளையராஜாவின் பாடலும் பின்னணி இசையும் படத்திற்கு உயிர் மூச்சு. இயக்குனர் ஜெயக்குமார் கிராமத்தில் வளர்ந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையை அப்படியே பதிவு செஞ்சு நிஜமாக்கியிருக்காரு.